Hi everyone. இப்போ நம்ம 12th காமர்ஸ்ல சாப்டர் 15 ரீசன் ட்ரெண்ட் இன் மார்க்கெட்டிங், அதாவது லெசன் 15ல இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் 2 மார்க் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. வாட் இஸ் சர்வீஸ் மார்க்கெட்டிங்? சர்வீஸ் மார்க்கெட்டிங்னா என்ன? Service marketing is a specialized branch of marketing. Service marketing denotes the process of selling service goods like telecommunication, banking, insurance, car rentals, healthcare, tourism, professional service, repair, etc. சர்வீஸ் மார்க்கெட்டிங்னா ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல மார்க்கெட்டிங்னா ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம ஒரு பொருள் என்ன பண்ணுறது, விற்கிறது மார்க்கெட்டிங். அதாவது அதை எப்படிலாம் விற்கலாம், என்னென்ன மாதிரியான எப்படிலாம் அந்த ப்ராடக்டை நம்ம சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறதா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அதில் பாருங்க, சர்வீஸ் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சர்வீஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். எப்படிலாம் நம்ம அப்படி கொடுப்போம் அப்படின்னா, டெலிகம்யூனிகேஷன், பேங்கிங்லலாம் பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஏதாச்சும் சர்வீஸ் நாங்கள் பண்ணி தரோம், உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் லோன் ப்ராசஸ் நாங்கள் ஆன்லைன்லேயே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ்லாம் நாங்களே உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படின்வாங்க. அடுத்து கார் ரெண்டல்ஸ், கார்லாம் வாடகைக்கு எடுக்கிறது, அண்ட் தென் ஹெல்த் கேருக்கு நம்ம பே பண்ணுறது, அண்ட் டூரிசம்ஸ் நம்ம எங்கேயா ட்ரிப் போகணும்னா அதுக்கு கரெக்டாக அவங்க எல்லாமே பிளான் போட்டு இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. ஓகேவா? இதெல்லாமே தான் என்னன்னு சொல்றாங்க, சர்வீஸ் அவங்க நமக்காக பண்றாங்கல்ல, இதெல்லாம் சர்வீஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது இந்த சர்வீஸ் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மார்க்கெட்டிங்ல சர்வீஸ் மார்க்கெட்டிங் ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு பிரான்ச்சா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த செகண்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் கிரீன் மார்க்கெட்டிங்? கிரீன் மார்க்கெட்டிங்னா என்ன? கிரீன் மார்க்கெட்டிங் இம்ப்ளைஸ் அ மார்க்கெட்டிங் என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். ஓகேவா? கிரீன் மார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய கூட்ஸை நம்ம உருவாக்குறது தான் என்னன்னு சொல்றாங்க, கிரீன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம சேல் பண்றது. ஓகேவா? It refers to a holistic marketing concept with a growing awareness about the implications of global warming, non-biodegradable solid waste, harmful impact of pollutants, etc. ஓகேவா? இந்த கிரீன் மார்க்கெட்டிங்க்கு உங்களுக்கு இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு தீங்கு விளைவிக்காத பொருட்களை நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம சேல் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். அந்த மாதிரியான மார்க்கெட்டிங் தான் என்னன்னு சொல்றாங்க, கிரீன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, நான் பயோடிகிரேடபிள் சாலிட் வேஸ்ட். ஓகேவா? அதாவது மக்காத பொருள்லாம் நம்ம யூஸ் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்றது. ஓகேவா? அண்ட் தென் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணா நம்ம பொல்யூஷன் ஆகும், அதாவது வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரியான இது நம்ம என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணா ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த இதெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாம மற்ற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றது. ஓகேவா? அதை தான் என்னன்னு சொல்றாங்க, கிரீன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. கிரீன் மார்க்கெட்டிங் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் என்விரான்மெண்டல் மார்க்கெட்டிங். கிரீன் மார்க்கெட்டிங்கோட இன்னொரு நேம் என்னன்னு சொல்றாங்க, என்விரான்மெண்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. What does mean by ambush marketing? Ambush marketing na enna appdin solli paakala. Ambush marketing technique is a new technique whereby a particular advisors seek to connect his product to the event in the mind of potential customer without paying sponsoring expense to the event. Okay va? In other words, it is a method of building brands in convert ways. Okay va? Ambush marketing na onnume illa, adu ஒரு சீக்ரெட்டான ஒரு மார்க்கெட்டிங். ஓகேவா? பதுங்கி இருந்து மார்க்கெட் பண்றது, அததான் ஆம்பியூஷ் மார்க்கெட்டிங். ஆம்பியூஷ்னா ஒன்றும் இல்லை, பதுங்கி இருக்கிறது. ஆம்பியூஷோட மீனிங் பதுங்கி இருக்கு. ஓகேவா? அப்ப பதுங்கி இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எந்த விதமான அவங்களோட லோகோஸோ இல்லை எந்த விதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? எதுவுமே கொடுக்கலனாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும், அவங்களோட ப்ராடக்ட் ஒரு நல்ல இதுல சேல் ஆகும். ஓகேவா? அப்ப அந்த மாதிரியா ப்ராடக்டை சேல் பண்றாங்களா, அதை தான் என்னன்னு சொல்றாங்க, ஆம்பியூஷ் மார்க்கெட்டிங் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, வாட் இஸ் சோஷியல் மார்க்கெட்டிங்? சோஷியல் மார்க்கெட்டிங்னா என்ன? சோஷியல் மார்க்கெட்டிங் இஸ் அ நியூ மார்க்கெட்டிங் ட்ரூல். சோஷியல் மார்க்கெட்டிங்ன்றது எப்படி நமக்கு சர்வீஸ் மார்க்கெட்டிங் ஒரு ஸ்பெஷலான மார்க்கெட்டிங்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு மார்க்கெட்டிங்கா இருக்கோ, அதே மாதிரி சோஷியல் மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்றாங்க, ஒரு நியூவான மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேவா? இட் இஸ் த சிஸ்டமேட்டிக் அப்ளிகேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் philosophy and techniques to achieve specific behavior good with ensure social goods. ஓகேவா? சோஷியல் குட், சோஷியலுக்கு என்னென்ன மாதிரியான நல்லது வந்து இதுவாகுமோ, சொசைட்டிக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயம்லாம் இதுவாகுமோ அதெல்லாம் பண்றது என்னது சோஷியல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது இதோட வந்து 2 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து முடிஞ்சிச்சு. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பத்தி தான் வந்து நமக்கு 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்து 3 மார்க் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 3 மார்க் பாருங்க. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இ மார்க்கெட்டிங்? ஓகேவா? இ மார்க்கெட்டிங்கோட அட்வான்டேஜஸ் நமக்கு கேட்குறாங்க. இ மார்க்கெட்டிங் தான் ஒன்றும் இல்லை, நம்ம ஆன்லைன்ல நம்ம ஷாப்பிங் பண்றோம்ல அதை தான் இ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ஆன்லைன் மூலியமா எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மூலியமா நம்ம வாங்குறது. ஓகேவா? அதுல பாருங்க எனி டைம் மார்க்கெட், அதோட அட்வான்டேஜ் என்னென்ன? ஓகேவா? அதனால நம்ம இ மார்க்கெட்டிங் யூஸ் பண்றதுனால அதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நன்மை, இ மார்க்கெட்டிங் ப்ரொவைட் 24 hours and 7 days 24/7 service to its user. So consumer can shop or order the product anytime from anywhere. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா எனி டைம் மார்க்கெட், நம்ம வந்து நார்மலா இருக்கிற நம்ம போய் கடையில போய் வாங்குறோம்னா ஒரு ஸ்பெசிபிக்கான டைம் வச்சிருப்பாங்க அவங்க. ஓகேவா? அப்ப அந்த ஸ்பெசிபிக்கான டைம்குள்ள நம்ம போய் வாங்க முடியாது. நமக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்தா அந்த டைம்ல வாங்க முடியாது. இதுல என்ன பெனிஃபிட்னு சொல்றாங்கன்னா இ மார்க்கெட்டிங்ல 24 hours 7 daysல 24 hours எப்பனாலும் எங்க இருந்துனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான கூட்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் என்னன்னு சொல்றாங்க இ மார்க்கெட்டிங்கோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது டைரக்ட் கான்டாக்ட். டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் எண்ட் கன்சியூமர் பை த மேனுஃபேக்சர் கட் டவுன் த சஸ்டைனபிள் இன்டர்மினேஷன் காஸ்ட். திஸ் ப்ராடக்ட் த்ரூ இ மார்க்கெட்டிங் பிகம் சீப்பர். ஓகேவா? டைரக்ட் கான்டாக்ட், அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா இப்ப நம்ம ஒரு கூட்ஸை நம்ம வெளியே போய் கடையில போய் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னா நடுவுல வந்து நிறைய கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க. இப்ப மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து அடுத்து ஹோல்சேலர் வாங்குவாங்க, ஹோல்சேலர் கிட்ட இருந்து ரீட்டைலர் வாங்குவாங்க, ரீட்டைலர்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம வாங்குவோம். அப்ப என்ன ஆகும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து வச்சு விற்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேனுஃபேக்சர் பண்ற இப்போ ஒரு பென்சில் வந்து மேனுஃபேக்சர் பண்றவங்க என்ன எவ்வளோன்னு கொடுக்குறாங்கன்னா ஒரு பென்சிலோட ரேட் வந்து உங்களுக்கு 3 rupees அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து பல்கா வாங்குனீங்க, ஒரு பாக்ஸா வாங்குனீங்க அப்படின்னா நாங்க 12 பென்சில்ஸ் வந்து 30 rupeesக்கு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து ஹோல்சேலர் என்ன பண்ணுவாங்க, ஹோல்சேலர் அந்த 30 அதாவது அந்த 12 பென்சிலையுமே என்ன சொல்லுவாங்க 36 rupees அப்படின்னு சொல்லி விற்பாங்க. ஓகேவா? ஆனா அதை ரீட்டைலர்ஸ் வாங்கிட்டு வந்து அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, ரீட்டைலர்ஸ் ஒரு பென்சிலோட ரேட்டு 5 rupees அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அப்ப 12 பென்சில் 60 rupees ஆயிடும். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன ஆகும், காஸ்ட் வந்து வேரி ஆகும். அப்ப இந்த மாதிரி டைரக்டா நம்ம இது பண்றது மூலியமா மேனுஃபேக்சர் கிட்டயே நம்ம போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ற மூலியமா நம்ம என்ன ஆகும், நமக்கு வந்து இ மார்க்கெட்டிங் பண்றதுனால சீப்பரா இருக்கும், ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சீப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இ மார்க்கெட்ல ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ப்ரௌசிங் சைட்ஸ். Customer can buy whatever they want need just by browsing the various sites. கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அவங்க ப்ரௌஸ் பண்ணி அவங்க தேடி பார்த்து அந்த சைட்ஸ் அதாவது இன்டர்நெட்ஸ் அதுலலாம் தேடி பார்த்து அவங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் இ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. Discuss the objectives of e-marketing. Objectives of e-marketing are expansion of market share. E-marketingனால நமக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட், அதாவது இ-மார்க்கெட்டிங்க்கு என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்டர்நெட்ல நம்ம ஷாப்பிங் பண்றதுனால அவங்க பொருளை விற்கிறதுனால எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட் ஷேர்ஸ், அவங்க என்ன பண்ணலாம் மார்க்கெட்ல அவங்களோட இதை வந்து ஷேர்ஸை அதிகப்படுத்தலாம். ஓகேவா? நிறைய இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க என்ன பண்ணலாம், இப்ப நம்ம பிசிக்கலா ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஒரு ஷாப் வச்சோம்னா அந்த இடத்துல வைக்கிறதுக்கு நம்ம தனியா ரெண்ட் இதெல்லாம் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஆன்லைன்ல பண்ற மூலியமா நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து வச்ச மாதிரியும் இருக்கு, எல்லாருமே வந்து ப்ரௌஸ் பண்ணி சைட் பாக்குற மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு என்ன ஆகும், நம்மளோட காஸ்டும் கம்மியாகவும் நம்மளோட ஷாப்பும் என்ன ஆகும், எல்லா ஊருக்குமே வந்து போகும். ஓகேவா? எல்லா ஊரான எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே வந்து நம்ம போவோம் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட் ஷேர். அதுதான் ரிடக்ஷன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ். நம்ம என்ன பண்ண முடியும்,
நம்மளோட இது ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரமோட் பண்ண தேவையில்லை. ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸ், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம தர தேவையில்லை. அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நமக்கு கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அச்சீவிங் ஹையர் பிராண்ட் அவேர்னஸ். ஓகேவா. அடுத்து ஸ்ட்ரென்தனிங் டேட்டா பேஸ். இந்த நாளும் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு மார்க்கெட்டிங்கோட ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் அபவுட் நீச் மார்க்கெட்டிங். நீச் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Niche marketing does not denotes a strategy of directing all marketing efforts towards one well-defined segment of the populations. Actually, there is no market in niche marketing. Niche marketingல ஒரு மார்க்கெட்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா. அப்ப அப்படி என்னது அப்படின்னு பார்க்கலாம். It is found by the company by identifying the needs of customers which are not served or underserved by the competitors. Niche marketingனா ஒண்ணுமே இல்லை, கஸ்டமர்ஸோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது, ஒரு கம்பெனி ஐடென்டிஃபை பண்றது. ஓகேவா. அவங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை தெரிஞ்சுமே காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையான பொருளை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் என்னென்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்றதா என்னது நீச் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. Niche market denotes not mean a small market, but it involves a specific target audience with a specialized offering. Niche marketing at the same time என்னது ஸ்மால் மார்க்கெட்டும் கிடையாது. ஓகேவா. அதுக்குன்னு ஒரு பெரிய டார்கெட் வந்து இருக்கு, ஆடியன்ஸும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா. It aimed at being a big fish in a small pond instead of being a small fish in a big pond. அதாவது அதோட எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன குளத்துல பெரிய மீன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியும் சில நேரத்துல இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு பெரிய குளத்துல சின்ன மீன் இருக்கிற மாதிரியும் இருக்கும். இப்ப சின்ன குளத்துல பெரிய மீன்னா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், தெரிஞ்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதை எடுத்துடலாம். அதேதான் வந்து என்ன சொல்றாங்க, நம்மளோட கஸ்டமர்ஸோட நீட்ஸ் வந்து தெரிஞ்சும் அவங்க அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருப்பாங்கல்ல காம்படிட்டர்ஸ், அது தெரிஞ்சு நம்ம அந்த மாதிரியான ப்ராடக்ட் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், there are various cinema halls across India, but there are few which have a recliner seats to offer. நம்ம இந்தியால நிறைய விதமான சினிமா ஹால்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்றாங்க, ஃபியூ இதுதான் சினிமாஸ் தான் என்னன்னு சொல்றாங்க, ரிக்ளைனர் சீட்ஸ் டு ஆஃபர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம சாஞ்சிட்டே பார்க்குற மாதிரி அந்த மாதிரியான சீட்ஸ். இப்போ ட்ரெண்டா போனோம்னா வந்து நம்ம லை டவுன் பண்ணிட்டே வந்து படுக்கிற மாதிரி, படுத்துட்டே வந்து நம்ம சினிமாஸ் பார்க்குற மாதிரிலாம் நம்ம ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சு அதை மார்க்கெட் பண்ணலாம். அதை தான் வந்து நீச் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. த ஸ்போர்ட்ஸ் சேனல் லைக் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ESPN, ஸ்டார் கிரிக்கெட் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் நீச் மார்க்கெட்டிங். நீச் மார்க்கெட்டிங்க்கு எக்ஸாம்பிளா வந்து இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் சேனல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதோட வந்து 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 5 மார்க் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ஹவு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் டிஃபர்ஸ் ஃப்ரம் இ மார்க்கெட். அதாவது நம்ம நார்மலா இருக்கிற கடையில போய் நம்ம வாங்குற ப்ராடக்ட்க்கும் இ மார்க்கெட்டிங் ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கும் வந்து இருக்க டிஃப்ரென்ஸ். இதை வந்து ஷார்ட்டா சொல்லணும்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் விசஸ் ஆஃப்லைன் பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. இட் இஸ் வெரி எக்கனாமிக்கல் அண்ட் ஃபாஸ்டர் வே டு ப்ரமோட் த ப்ராடக்ட். இ மார்க்கெட்டிங்ல என்ன சொல்றாங்க, ஃபாஸ்டா வந்து நம்மளோட ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் டேக் மோர் டைம் டு ப்ரமோட் த ப்ராடக்ட். அது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான இது. நம்ம டைரக்டா போயிட்டு ஒரு இடத்துல கடை வச்சு அதுக்கப்புறம் ப்ராடக்டை செல் பண்ணா அதுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதனால ப்ரமோட் பண்றதுக்கும் ப்ராடக்டை வந்து ப்ரமோட் பண்றதுக்கும் என்ன ஆகும், டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் குவைட் ஈஸியர் ஃபார் ப்ரமோட்டிங் ப்ராடக்ட் குளோபலி இன் ஷார்ட் டைம். It is very expensive and time consuming to promote product service under traditional marketing. இதை என்ன சொல்றாங்க, quite easy. ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்றதுக்கு வந்து இந்த குளோபல் டைம் ஒரு ஷார்ட் டைம்ல என்ன பண்ணிடலாம், நம்ம ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணிடலாம். பட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. E-business enterprises can expand the operation with a minimum manpower. It needs a more manpower அப்படின்னு. இப்போ ஆன்லைன் பர்ச்சேஸ்ன்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், மேன் பவர் வந்து கொஞ்சமா இருந்தாலே நமக்கு போதும். ஓகேவா. இப்போ ஒரு 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 5 பேர் இருந்தாலே வந்து போதும் ஆன்லைன் மார்க்கெட்டிங்க்கு. அதுவே நம்ம ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்,
இட் நீட்ஸ் அ மோர் மேன் பவர், நிறைய மேன் பவர் தேவைப்படும். எப்படி அப்படின்னா அது வந்து அந்த இப்போ நம்ம கூட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இறங்குது, நம்மளோட குடோன்ல இருந்து வந்து இறங்குதுன்னா அதை எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆளு, அதை எடுத்து ஷாப்புக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு ஆளு, அதுக்கு பில் போடுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் மேன் பவர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பட் கம்பேர் மார்க்கெட்டிங்ல நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு மினிமமான மேன் பவர் போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இன் திஸ் மார்க்கெட் ப்ராடக்ட் கேன் பி சோல்ட் ஆர் bought 24/7 round the year with a minimum manpower. This is not possible in traditional marketing. அதாவது ஆன்லைன் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங்ல என்னன்னு சொல்றாங்க, எப்பனாலும் நம்ம 7 daysல 24 hours எப்பனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட நமக்கு தேவையான ப்ராடக்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுவே வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல பாசிபிள், ஆனா அது பாசிபிள் கிடையாது. ஒரு சர்டைன் டைம்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க, மூடி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் மார்க்கெட்டிங்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Discuss any two methods of marketing. ஓகேவா? 2 methods of marketing சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கொரில்லா மார்க்கெட்டிங். கொரில்லா மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். The concept of guerrilla marketing was invented as an unconventional system of promotion that relies on time, energy and imagination rather than a big marketing budget. Guerrilla marketing represents an advertisement strategy to promote product service on street or other public place with a monkey like a shopping mall, park, beach, etc. It suits to small company which cannot set அப்ராட் பிக் அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட். கொரில்லா மார்க்கெட்டிங்னா ஒண்ணுமே இல்லை, ஈஸியா நான் சொல்லிடுறேன். நார்மலா நம்ம மால்ஸ்க்கு அப்புறம் ஏதாச்சும் கடை, பீச், பார்க் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எங்கேயாச்சும் நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும், நமக்கு ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரமோட் பண்றதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல, அந்த பஸ் ஸ்டாப்ல இங்கெல்லாம் வந்து அவங்க அந்த ஷெட்ல வந்து இது பண்றதுக்காக, மார்க்கெட்டிங் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களோட ப்ராடக்டை ப்ரமோட் பண்றதுக்காக சில இதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதை தான் என்னன்னு சொல்றாங்க, கொரில்லா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. இது வந்து எதுக்குன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு மட்டுமே இது சூட்டபிள் ஆகும். ஓகேவா? அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் வந்து கம்மியா இருக்கும். அதாவது கம்பெனி வந்து ஸ்மாலா இருக்கும் போது அப்ப அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்குள்ள பட்ஜெட்டும் என்னவா இருக்கும், கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட்லாம் அவங்களால பண்ண முடியாது. ஓகேவா? டிவிஸ்ல எல்லாம் போயிட்டு பண்ண முடியாததுனால, நார்மலா டிவிஸ் அந்த மொபைல்ஸ்ல இந்த மாதிரி இன்டர்நெட்ஸ்ல எல்லாம் பண்ண முடியாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் எங்க நிறைய பீப்புள்ஸ் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அவங்களோட ப்ராடக்டோட கொரில்லா மார்க்கெட்டிங். இதை ஏன் கொரில்லா மார்க்கெட்டிங் சொல்றாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அந்த ப்ராடக்ட் ப்ரமோட் பண்றதுக்காக அந்த இதெல்லாம் என்ன இருக்கும், அவங்களோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அங்கங்க வந்து ஹேங் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, லைக் தட் அது மங்கி மாதிரி வந்து தொங்கிட்டு இருக்கும். அதனால இதை வந்து கொரில்லா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங். Multi-level marketing is the marketing strategy wherein the direct sale of companies, encouraging its existing distributor to recruit new distributor to facilitate the sale of goods and services. ஓகேவா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, the distributor is compensated not only for the sales generated by him but also get percentage on sale revenue of the other distributors he required. Thus the multi-level marketing, a type of direct selling wherein the distributor sell the product via relationship, referral and a word worth of mouth marketing. ஓகேவா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா ஒண்ணுமே இல்லை, இது வந்து என்னது, டைரக்டா என்ன பண்ணுவாங்க, கம்பெனிஸ்க்கே போயிட்டு சேல் பண்றது. ஓகேவா? ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் போயிட்டு சேல் பண்றது, அததான் என்னன்னு சொல்றாங்க மல்டி லெவல். அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். மல்டி லெவல் எல்லாமே வந்து அதுல இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம டைரக்டா போயிட்டு ஒரு ப்ராடக்ட் இந்த மாதிரி நாங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்க சொல்லலாம், பை வேர்ட்ஸ் வச்சு சொல்லலாம். ஓகேவா? டைரக்டா போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துலயே போயிட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் நம்ம சொல்றோம்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போனோம் அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஏதாவது நியூவா மெடிசன்ஸோ இல்லை ஏதாவது பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து இது பண்ணி டைரக்டா வந்து அவங்கள விசிட் பண்ணி
ப்ராடக்ட்டை வந்து வாங்கிக்க சொல்லி அவங்க கிட்ட கேட்குறாங்க. அது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதுல டிஸ்கஸ் எனி டூ மெத்தட்ஸ் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் கேட்டிருக்காங்களே, இதுல நாம வந்து கொரில்லா மார்க்கெட்டிங், இது நீச் மார்க்கெட்டிங் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமான்னா நீங்க அதையும் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இதோட வந்து இந்த லெசன்ல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.